ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 12th ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணினே போதும். 5 மார்க்கை பற்றி நீங்கள் பிரச்சனையே இல்லை, 5 மார்க்கை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 12th காமர்ஸோட செட் ஆஃப் கொஸ்டின் நம்பர் 5 தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 4 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம், சரியா? அதனால் கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம் இன்றைக்கிக்குரிய கொஸ்டின்ஸை, சரியா? மேலாண்மையின் முதன்மை பணிகள் எவையேனும் 5 விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்திய பொருளாதாரத்தில் எல்பிஜியின் தாக்கத்தை விளக்கு. எக்ஸ்பிளைன் தி இம்பேக்ட் ஆஃப் எல்பிஜி ஆன் இந்தியன் எக்கனாமி. பணசந்தை மற்றும் மூலதன சந்தை இரண்டிற்கும் இடையான வேறுபாடுகளில் எவையேனும் 5 விவரிக்கவும். நான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கொஸ்டினை விட்டுறாதீங்க தயவுசெய்து. வேறுபாடு கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டினை விட்டுறாதீங்க. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். நிபந்தனை மற்றும் நம்முறுதிகளை வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கண்டிஷன் அண்ட் வாரண்டி, சரியா? அதுக்கப்புறம் பங்கு சந்தை பணிகளில் ஏதேனும் 5 விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் எனி 5 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் கடன் பத்திரங்களின் வகைகள் எவையேனும் 5 விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 கைண்ட்ஸ் ஆஃப் டெபென்சர்ஸ், சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுவும். அதுக்கப்புறம் ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புறவளங்கள் எவையேனும் 5 விளக்கு. எக்ஸ்பிளைன் எனி 5 எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்யூப்மெண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் நுகர்வோரின் பொறுப்புகள் எவையேனும் 5 எழுதுக. மென்ஷன் எனி 5 ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கன்சியூமர்ஸ். பாரம்பரிய சந்தையிடுகை எவ்வாறு மின் சந்தையிலிருந்து வேறுபடுகிறது என்பதை விளக்குக. திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி வேறுபாடு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, அதாவது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின் கேட்டாங்கன்னா தயவுசெய்து அதை விட்டுறாதீங்க, எழுதுங்க. எக்ஸ்பிளைன் ஹவு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் டிஃபர் ஃப்ரம் இ மார்க்கெட்டிங், சரியா? அதுக்கப்புறம் தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகள் எவையேனும் 5 விளக்க. எக்ஸ்பிளைன் எனி 5 சேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரைனர், சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தின் பங்குகள் எவையேனும் 5 விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 ரூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், சரியா? எவையேனும் 5 வகையான நிதி சந்தைகளை விவரிக்கவும். என்டர்பிரைட் எனி 5 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட். மின்னணு சந்தையிடுதலின் நன்மை தீமைகளை விளக்க. எக்ஸ்பிளைன் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இ மார்க்கெட்டிங். நவீன மேலாண்மை கோட்பாடுகளில் ஏதேனும் 5 விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் எனி 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், சரியா? இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.